to Magic Class. So இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 8 economicsல second lesson public and private sectors. So this is again an easy lesson தான், ரொம்ப ஜென்ரலான ஒரு லெசன். நம்ம டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ், டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்குறோம், டிஃப்ரெண்ட் ஒர்க்ஸ் ஆஃப் லைஃப் அப்படி எல்லாமே பார்க்குறோம். அதை எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம்? ஒன்று ஃபுல் அண்ட் ஃபுல் பப்ளிக் செக்டர். பப்ளிக் செக்டர்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஓன்ட் பை த கவர்மெண்ட். அப்படி இல்லைன்னா ப்ரைவேட் செக்டர்ஸ், full and full owned by a individual or entrepreneur. அப்படி இல்லை, it is partially governed by the government and partially by the private. ஸோ இதை பற்றி தான் நாம் இதில் பார்க்க போகிறோம். ஸோ அப்ஜெக்டிவ்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் செக்டர்ஸ், பப்ளிக் செக்டர்ஸ் எப்படி வந்தது, வேரியஸ் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் சோஷியோ இக்கானமிக் டெவலப்மெண்ட், சோஷியல் இக்கானமிக் டெவலப்மெண்ட்டோட இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன, ஸோ பப்ளிக் செக்டர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர்ஸோட டிஃப்ரென்ஸ் and functions of private sector. So இதான் பார்க்க போகிறோம். So introduction. India was basically an agrarian economy with a weak industrial base at the time of independence. Agrarian economy அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இனிஷியலாக அக்ரிகல்ச்சுரல் கண்ட்ரி தான். ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு இண்டஸ்ட்ரியல் பேஸ், ஸோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு முக்கியத்துவம் அவங்க கொடுக்கல at the time of independence போது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா there was high level of poverty, ரொம்ப வறுமை ஜாஸ்தியாக இருந்துச்சு, இல்லிட்ரஸி, படிப்பறிவு மக்கள்கிட்ட இல்லை, அண்ட் பிகாஸ் ஆஃப் விச் அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்த கண்ட்ரி. அன்எம்ப்ளாய்மெண்ட்னா வேலை வாய்ப்பு இருக்காது, படிப்பு இல்லைன்னா வேலை வாய்ப்பு கிடைக்காது. ஸோ இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ்ட் வெரி புவர் economic அண்ட் சோஷியல் ஓவர்ஹெட்ஸ். economicனாலே ரெவென்யூ, வெல்த் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ரொம்ப புவர் ஆகிடுச்சு. இட் இஸ் பிரின்சிபலி ஃபார் தீஸ் ரீசன் that the state had to play an extensive role in the development of the country. ஸோ இதனால், அதாவது இந்த இண்டிபெண்டன்ஸ் டைமில் அக்ரிகல்ச்சருக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொடுக்கல. ஸோ அதனால் புவராக இருந்தாங்க பீப்புள், ரொம்ப பாவர்ட்டி, அதாவது காசே இல்லாமல், ரெவென்யூ இல்லை, இல்லிட்ரஸி, படிப்பறிவு இல்லாமல், வேலைவாய்ப்பு இல்லாமல். ஸோ இதனால தான் ஒரு கண்ட்ரிக்கு ஒரு நல்ல இண்டஸ்ட்ரியல் பேஸ் வரணுங்கிறத எதிர்பார்த்தாங்க. Hence, India conceived to have an Indian economy on socialist lines. The economic growth may be sustained at a maximum rate if private sector and public sector join hands. ஸோ அதனால் என்ன யோசிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரியல் பேஸ் கண்டிப்பாக தேவை. இந்த இண்டஸ்ட்ரியல் பேஸ் வெறும் கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் போத் மிக்ஸ்டாக, அதாவது ப்ரைவேட்டும் என்டேக் பண்ணுற மாதிரி, பப்ளிக்கும் என்டேக் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு செக்டர், போத் ஹேவ் டு ஜாயின் ஹேண்ட்ஸ். So India followed the mixed economic system that is operated by both private and public enterprises. So இதுதான் நம்ம mixed economy ன்னு சொல்கிறோம். Mixedனா both it is operated by the private as well as the public enterprises. So ஒரு general introduction கொடுத்துருக்காங்க, public and private sectors. There are all kinds of business organization, small or large, industrial or trading, private owned or government owned in our country. So நம்மளோட கண்ட்ரியில் என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது? ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் சொல்லலாம், இல்லை வெரி லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுற பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ட்ரேடிங்காக இருக்கலாம், இல்லை இண்டஸ்ட்ரீஸாக இருக்கலாம், இல்லை ப்ரைவேட்லி ஓன்டு பை பர்டிகுலர் இண்டிவிஜுவலாக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் ஓன்டாக இருக்கலாம். ஸோ இந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே தே எஃபெக்ட் ஆர் டெய்லி economic லைஃப் அண்ட் தே பிகம் அ பார்ட் ஆஃப் இந்தியன் economy. ஸோ நம்மளோட ரெவென்யூ, நம்மளோட வெல்த், இது எல்லாமே எஃபெக்ட் ஆகுது. ஸோ இது takes parts as a place of the Indian economy. Since the Indian economy consists of both private owned and government owned business enterprises, it is called as mixed economy. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் mixed economyன்றது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா both private and public is taken. The government of India has opted for a mixed economy where both private and government enterprises are allowed to operate. ஸோ நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் மிக்ஸ்ட் இருக்குது, திரும்ப அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தி economy therefore may be classified into two sectors. ஒன்று ப்ரைவேட்டாக கிளாஸிஃபை பண்ணலாம், இல்லை பப்ளிக் செக்டராக கிளாஸிஃபை பண்ணலாம். The public sector and private sector are allotted their respective roles in promoting the welfare of all the sections of the community. ஸோ பப்ளிக் செக்டருக்கு அதுக்கான தனி வேலை இருக்குது, ப்ரைவேட் செக்டருக்கு அதுக்கான தனி வேலை இருக்குது. ஸோ எல்லாமே சேர்ந்து முக்கியமாக எதுக்காக போராடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களோட வெல்ஃபேர், அதுக்காக தான் இவங்க எல்லாருமே உழைக்கிறாங்க. ஸோ பப்ளிக் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் அண்டர் த ஓனர்ஷிப் ஆஃப் தி கவர்மெண்ட். ஸோ பப்ளிக் செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட்டு ஓன்டு செக்டர்ஸ் தான். அதுவே ப்ரைவேட் செக்டர்ஸ் ஆர் அண்டர் தி ஓனர்ஷிப் ஆஃப் ப்ரைவேட் பீப்புள், காமன் மேன், ஏதோ ஒரு பிஸ்னஸ் மேன், ஏதோ ஒரு ஆண்டர்ப்ரனர் கீழே இருக்கு. The public sector enables the full growth in an economy. Public sector is in on service motive and private sector is on profit motive.
ஸோ பப்ளிக் செக்டர்ன்றது கவர்மெண்ட் ஓன்ன்றதுனால மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறத முக்கியமான ஒரு இதுவாக வச்சுருக்காங்க, ஒரு டேக்லைனாக வச்சுருக்காங்க. அதுவே ப்ரைவேட் செக்டர் வந்துட்டு இட் இஸ் ஓன் பை அன் இண்டிவிஜுவல், ஓன் பை ஒரு பிஸ்னஸ்மேன், ஒரு ஆண்டர்ப்ரனர். ஸோ அது வந்துட்டு அவங்களோட சொந்த ப்ராஃபிட்டுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் பப்ளிக்கும் ப்ரைவேட் செக்டருக்கும் உள்ள வித்தியாசம். பப்ளிக் செக்டர் வந்து மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக, ப்ரைவேட் செக்டர் வந்து அந்த தனிப்பட்டவங்களோட ப்ராஃபிட்காக. ஸோ மிக்ஸ்ட் economy is the mixture of merits of both capitalism and socialism. ஸோ இங்கே இந்தியன் எக்கானமி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு சின்ன டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பப்ளிக் செக்டர் அண்ட் ப்ரைவேட் செக்டர் ரெண்டுமே இருக்குது மிக்ஸ்ட் எக்கானமின்றதுனால. ஸோ இதெல்லாம் பப்ளிக் செக்டர், டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங், ஸ்டாச்சுரி கார்ப்பரேஷன், கவர்மெண்ட் கம்பெனிஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா சோல் ப்ராப்பர்ட்டிஷிப், பார்ட்னர்ஷிப், ஜாயிண்ட் இன்டு ஃபேமிலி கோஆப்ரேட்டிவ் கம்பெனி, MNCs இது எல்லாமே இருக்குது. ஸோ இது டீட்டெயில்டாக நம்ம கீழே படிக்கலாம். Definition of public sector. The sector which is engaged in the activities of providing governmental goods and services to the general public is known as public sector. The enterprises, agencies and bodies are fully owned, controlled and run by the government, whether it is a central or state or a local government. So public sectorன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி ரன் பை தி கவர்மெண்ட். ஸோ மக்களுக்கு ஐதர் தே ப்ரொவைட் கூட்ஸ் இல்லைனா சர்வீசஸ் டு தி ஜென்ரல் பப்ளிக். இதுதான் பப்ளிக் செக்டர்னு சொல்லுவோம். ஸோ அவங்க ஆப்ரேட் பண்ணுற என்டர்பிரைஸாக இருக்கட்டும், இல்லை இது ஏஜென்சியாக இருக்கட்டும், இல்லை NGOஸாக இருக்கட்டும், இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, ஐதர் இட் இஸ் ரன் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், அப்படியே இல்லை ஒரு லோக்கல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இது பப்ளிக் செக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிகாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இட் இஸ் ஓன் பை தி கவர்மெண்ட் அண்ட் இட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் டு ப்ரொவைட் சர்வீசஸ் அண்ட் கூட்ஸ் டு தி ஜென்ரல் பப்ளிக். இதுதான் பப்ளிக் செக்டரோட டெஃபினேஷன். இந்த பப்ளிக் செக்டர் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when India achieved independence in 1947, it was primarily an agricultural country with a weak industrial base. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இண்டிபெண்டன்ஸ் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து அக்ரிகல்ச்சர் எக்ரேரியன் economy தான் பார்த்தோம். ஸோ அதோட இண்டஸ்ட்ரியல் பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப வீக்காக இருந்தது. There were only 18 Indian ordnance factory in the country, with the British established for their own economic interest and ruled the subcontinent with brute force. ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 18 இந்தியன் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் ஃபேக்ட்ரிஸ், மிலிட்ரிக்கு தேவையான ஃபேக்ட்ரிஸ்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட வெல்ஃபேர்க்காக, அவங்களோட கண்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்காக நம்மளோட மக்களோட உழைப்பை திருட ஆரம்பித்தாங்க. The national consensus was in the favor of a rapid industrialization of the economy, which was seen as the key to economic development, improving living standards and economic sovereignty. ஸோ இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேஷ்னல் கன்சென்சஸ்னால் ஒரு நேஷ்னல் ஜென்ரல் அக்ரிமெண்ட்டுக்கு வந்தாங்க. நமக்கு ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷன் தேவை, மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு தேவை. ஸோ இது மட்டும்தான் ஒரு கண்ட்ரியோட economic டெவலப்மெண்ட்க்கு உதவும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணாங்க. Building upon the Bombay Plan 1940, which noted the requirement of the government intervention and regulation, the first industrial policy resolution announced in 1948 laid down broad contours of the strategy of industrial development. ஸோ பாம்பே பிளான் 1940 வந்தது. அந்த சமயமாக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன், அவங்க வந்து உள்ள நுழைஞ்சு சொன்னாங்க. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியல் பாலிசி, கவர்மெண்ட்டுக்கு இந்தியாவுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் பாலிசி தேவை, இந்த வீக் இண்டஸ்ட்ரியல் பேஸை நம்ம டெவலப் பண்ணணும், அதனால் ஒரு இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸை வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம். ஸோ அப்போ வந்தது தான் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன். திஸ் வாஸ் அனௌன்ஸ்ட் இன் 1948. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பிளான்ஸ், நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டில் வந்து என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் போட்டால் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா வந்து அதிகமாக ஏறும், அப்படி இன்டர்ன் த எக்கானமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து அவங்க நிறைய ஸ்டெப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டாங்க. சப்சிக்வெண்ட்லி இதை தொடர்ந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the Planning Commission was formed by a cabinet resolution in March 1950, and the Industrial Act was enacted in 1951 with the objective of empowering the government to take necessary steps to regulate industrial development. ஸோ அதை தொடர்ந்து ஒரு பிளானிங் கமிஷன் வந்து ஃபார்ம் ஆச்சு in 1950 அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆக்ட் வந்து
1951ல் பாஸ் ஆச்சு. ஸோ இது ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பேஸ். அந்த வீக் இண்டஸ்ட்ரியல் பேஸை வந்து மாற்றி ஒரு ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரியல் பேஸாக இந்தியன் கவர்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வரதுக்கு பிளான் போட்டாங்க. ஸோ நிறைய ஸ்டெப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், இண்டஸ்ட்ரீஸை எப்படி டெவலப் பண்ணலாம், ஆட்களை உள்ள எப்படி சேர்க்கலாம், ஸோ இதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் போடலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணாங்க. Prime Minister Jawaharlal Nehru promoted an economic policy based on import substitution industrialization and advocated a mixed economic system. ஸோ அந்த சமயம் என்ன ஆச்சுன்னா, இப்போ நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி இங்கே செட்டப் பண்ணுறோன்னா மேஜர் ப்ராடக்ட்ஸ் இங்கே இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இங்கே வெளியிலேருந்து உள்ள கண்ட்ரிக்கு நம்ம இம்போர்ட் பண்ணி பண்ணுறோம். ஸோ அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். அதை ஏன் நம்ம இம்போர்ட் பண்ணோம், ஏன் வெளியிலேருந்து வாங்கணும், அதை நம்ம கம்பெனிஸ், நம்ம இங்கே இருக்கிற இந்தியன் மக்களே அதை ப்ரொடியூஸ் பண்ணலாமே. ஒரு மிக்ஸ்ட் எக்கானமிக் சிஸ்டம், பப்ளிக் அதாவது கவர்மெண்ட் மட்டுமே இல்லாமல் காமன் மேன் கிட்ட கொடுத்து அவங்களும் அந்த ப்ராடக்ட்ஸ், இப்போ ஒரு பேஸ் ப்ராடக்ட்ஸ் செய்கிறதுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் தேவையில்லை. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸை நம்ம இந்தியாவிலே டெவலப் பண்ணலாமே, இந்தியாவிலே வந்து டிசைன் பண்ணலாமே அப்படின்றத அவர் யோசிச்சார். He believed that the establishment of basic and heavy industries was fundamental to the development and modernization of Indian economy. ஸோ அப்போ அவர் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை இங்கே யோசிச்சார். பேசிக் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் இது ரெண்டுத்துக்குமே டெவலப் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்தியன் எக்கானமி வந்து ஒரு மிக்ஸ்ட் எக்கானமியாக இருக்கணும் தான். கவர்மெண்ட் மட்டுமே சாரக்கூடாது, பட் மக்கள்கிட்ட சில விஷயங்கள், ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேவையான மற்ற எல்லா விஷயங்களும் கொடுத்தா அவங்களும் ஒரு சில ப்ராடக்ட்ஸை டெவலப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த ஐடியா தான் இந்த மிக்ஸ்ட் எக்கானமிக்கு ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணாங்க. ஸோ இந்தியாஸ் செகண்ட் 5-year plan and the Industrial Policies Resolution of 1956 emphasized the development of public sector enterprises. ஸோ பிளானிங் கமிஷனில் என்னென்னா, எதுக்காக அந்த பிளானிங் கமிஷன் வந்தது, ஒவ்வொரு 5-year பிளானும் வந்து டிசைன் பண்ணாங்க. அதில் செகண்ட் 5-year பிளான் பார்த்திங்கன்னா ரொம்ப எம்ஃபசைஸ் எதுக்காக பண்ணாங்கன்னா இண்டஸ்ட்ரியலோட டெவலப்மெண்ட். ஸோ இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன், ஸோ அதை வந்து பாஸ் பண்ணாங்க ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் தி பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் டு மீட் நேருஸ் நேஷ்னல் இண்டஸ்ட்ரியலைசேஷன் விஷன். ஸோ செகண்ட் 5-year பிளானில் இண்டஸ்ட்ரீஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. இந்த விஷன் வந்து யார் கேரி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி, known as the father of public sector undertakings in India. Indian statistician Professor P.C. Mahalanobis was instrumental to this formulation, which was subsequently termed the Friedman-Mahalanobis model. ஸோ இந்த மெஹனோபோலிஸ் மாடல்லாம் நீங்கள் வந்து ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்க. ஸோ இந்த பப்ளிக் செக்டரை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணாங்க பேஸ்ட் ஆன் தி செகண்ட் 5-year பிளான். இதை வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணி அது கேட்டகரைஸ் பண்ணி அதை யார் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போனார்னு பார்த்தீங்கன்னா வி கிருஷ்ணமூர்த்தி. அதனால தான் இவரை வந்து ஃபாதர் ஆஃப் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் இன் இந்தியான்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா the 1991 industrial policy was radically different from all the earlier policies, where the government was deliberating the disinvestment of public sectors and allowing greater freedom to private sectors. ஸோ இவ்வளோ நாள் வந்து பப்ளிக் செக்டர்ஸ் மட்டும்தான் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நேரோட விஷன் மிக்ஸ்ட் எக்கனாமியாக இருந்தாலும் அந்த டைமில் ப்ரைவேட் செக்டர்ஸ் உள்ளே வரல. ஸோ இந்த சமயம் என்ன பண்ணாங்கன்னா 1991 ஸோ பப்ளிக் செக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் டிஸ்இன்வெஸ்ட் பண்ணிடலாம். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பப்ளிக் ஓன் பண்ணுற ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நம்ம செல் ஆஃப் பண்ணிடலாம் காமன் மேனுக்கு. ஸோ அவங்க வாங்கி அவங்க அந்த கம்பெனிஸை ரன் பண்ணட்டும். ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரைவேட் செக்டர்ஸோட ஸ்டார்டிங். அட் த சேம் டைம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வாஸ் இன்வைட்டட் ஃப்ரம் பிஸ்னஸ் ஹவுசஸ் அவுட் சைட் இந்தியா. ஸோ இந்த ப்ரைவேட் செக்டர்ஸ் வந்துட்டு ஒன்லி அண்ட் இந்தியா மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து வந்து அவங்களும் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம். அதனால தான் மல்டிநேஷ்னல் corporations which operate in more than one country gain entry to the Indian economy. ஸோ ப்ரைவேட் ஓன்ட் அப்படின்றது வந்து வெறும் இந்தியன் பீப்புள் மட்டும் இல்லாமல் அவுட்சைட் பீப்புள் ஃப்ரம் அவுட்சைட் இந்தியா. ஸோ இதனால தான் எம்என்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்ன்னு சொல்கிறோம்ல. ஸோ அவங்க உள்ள இந்தியன் எக்கனாமிக்குள்ளே வந்தாங்க. ஸோ இதனால தான் we have public sectors, private sectors and multinational cooperation coexisting in the Indian economy. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா objectives. இந்த பப்ளிக் செக்டரோட objectives என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா rapid economic development through creation and expansion of infrastructure. ஸோ இந்த டைரெக்டாக அதாவது பார்த்திங்கன்னா வேகமாக எக்கானமிக் டெவலப்மெண்ட்டை வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதே போல் டு ஜெனரேட் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ்.
ஸோ இப்போ ஒரு டெவலப்மெண்ட் வேணும்னா கண்டிப்பாக ஃபினான்ஸ் வேணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து பப்ளிக் ப்ரைவேட்டாக பிரித்து பண்ணால் தான் ஃபினான்ஸ் வந்து கிடைக்கும். டு ப்ரமோட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அண்ட் வெல்த். இன்கம் அண்ட் வெல்த் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் டுவர்ட்ஸ் ஆல் பப்ளிக் மாசஸ். டு கிரியேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்துகிறாங்க. டு ப்ரமோட் பேலன்ஸ்ட் ரீஜனல் growth வந்து பேலன்ஸ் பண்ணுறாங்க. To encourage the development of small-scale industries, ancillary industries, and to accelerate export promotion and import substitution. ஸோ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறது, அதே போல் வந்துட்டு எக்ஸ்போர்ட் நிறைய விஷயங்களை நிறைய ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணி அண்ட் இம்போர்ட் உள்ளே எடுத்துகிட்டு வர ப்ராடக்ட்ஸை கம்மி பண்ணி இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அதோட ஒப்ஜெக்டிவ்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன். There are two types of public sector organization. ரெண்டு விதமான பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஃபுல்லி ஃபினான்ஸ் தெம் த்ரூ த ரெவன்யூஸ் தே ரைஸ் பை collection tax, duties, fees, etc. of the government holds more than 51% of the total share capital of the company which comes under various ministries. ஸோ ரெண்டு விதமானு சொன்னோம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கவர்மெண்ட் தான் இன்வால்வ் ஆகிருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது யூஸ் பண்ணுற ரெவென்யூ இட் இஸ் ரேஸ்ட். இந்த ரெவென்யூ எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுற டேக்ஸ், டியூட்டிஸ் அண்ட் ஃபீஸ் இதிலிருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 51% ஆஃப் த டோட்டல் ஷேர் ஆஃப் த கம்பெனிஸ் விச் கம் அண்டர் வேரியஸ் மினிஸ்ட்ரிஸ். ஸோ இது வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் செக்டர்ஸ், ரொம்ப பெரிய செக்டர்ஸ் லைக் ரயில்வேஸு, போஸ்டல்ஸ், செக்யூரிட்டி, ஹெல்த் அண்ட் எஜுகேஷன், இது எல்லாமே வந்து டைரெக்டாக பப்ளிக் செக்டர்ஸ் கீழே வருது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்கன்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டர்ஸ். பப்ளிக் செக்டர்ஸோட ஆர்கன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அட்மினிஸ்ட்ரேஷன் பை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ இட் இஸ் வெரி காமன் இன் ஆல்மோஸ்ட் ஆல் கண்ட்ரிஸ். ஸோ டைரெக்டாக வந்து கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. இதில் வேறு யாரோட இன்வால்வ்மெண்ட் இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ஓன்டு தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வேஸ், போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப், போஸ்ட் ட்ரஸ்ட், இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் ஆன் இந்தியா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் செக்டர் கம்பெனி. இட் இஸ் கவர்ன் பை த கம்பெனி லா அண்ட் கண்ட்ரோல் பை த கவர்மெண்ட் ஆஸ் பிரின்சிபல் மேஜர் ஸ்டாக் ஹோல்டர்ஸ். ஸோ இங்கே மேஜர் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட். ஆனால் இதை வந்து கவர்ன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது ஒருத்தங்க, அது வந்து ப்ரைவேட்டாக இருக்கிற ஒருத்தராக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ஆயில் பெட்ரோனஸ் பிரைவேட் லிமிடெட், Indian Oil, Sky Tanking Limited, Ratnagiri Gas and Power Private Limited, Indian Synthetic Rubber Limited. இவங்க எல்லாமே வந்துட்டு ஜாயிண்ட் செக்டர்ஸ். ஜாயிண்ட்னா என்னென்னா பார்ஷலி கவர்மெண்ட் அண்ட் பார்ஷலி ப்ரைவேட். ஆனால் கவர்மெண்ட் வந்து நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ், மேஜர் ஸ்டாக் ஹோல்டர்ஸ்னு கூட சொல்லலாம். அடுத்தது வந்து பப்ளிக் கார்பரேஷன். This type of organization is the establishment of public corporation by the state of the Parliament of Legislature. நம்ம எல்ஐசிலாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாமே இந்த பப்ளிக் கார்பரேஷன் கீழே தான் வரும். ஸோ இது வந்துட்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் கார்பரேஷன். ஸோ பார்லிமெண்ட் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் வந்து இது எஸ்டாப்ளிஷ் பண்ணது ஃபார் த பீப்புள் வெல்ஃபேர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9 கேட்டகரிஸ் ஆஃப் பப்ளிக் செக்டர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏர்லைன்ஸ், டிஃபென்ஸ், ஹெவி இண்டஸ்ட்ரி. ஸோ இது எல்லாமே கீழே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ 3 விஷயங்கள் தான். ஒன்று வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. ரெண்டாவது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைவேட் வந்து கண்ட்ரோலில் இருக்குது. மூணாவது வந்துட்டு இட் இஸ் a joint one, both private and public sectors. ஸோ அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. The public sector in India owes its origin in the 1956 Industrial Policy Resolution of the Government of India. This 1956 resolution classified industries into 3 categories. So 1956 Industrial Policy Revolution மாதிரி 3 different categories-ஆக இங்கே பிடிக்கிறாங்க இண்டஸ்ட்ரீஸை. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கெட்யூல் ஏ. இந்த ஸ்கெட்யூல் ஏல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the industries which would be exclusively owned by the state. ஸோ அது வந்து ஸ்கெட்யூல் ஏல வரும். ஸோ டைரெக்டாக வந்துட்டு கண்ட்ரோல் பை த கவர்மெண்ட். ஸோ இட் இஸ் கம்ஸ் அண்டர் ஸ்கெட்யூல் ஏ. அடுத்து ஸ்கெட்யூல் பியில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the industries in which the private sector could supplement the efforts of the state, with the state taking the sole responsibility for starting new units. இது வந்து joint sector மாதிரி, both private and the public. மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைவேட்டாக இருக்கிற செக்டர்ஸை வந்து ஸ்கெட்யூல் சியில் போடுவாங்க. ஸோ ஸ்கெட்யூல் ஏல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பப்ளிக், ஸ்கெட்யூல் சியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைவேட், ஸ்கெட்யூல் பியில் வந்து ஜாயிண்ட் செக்டர். ஸோ பப்ளிக் செக்டர்ஸ் டிவைட் இன்டு த ஃபாலோவிங் 9 கேட்டகரிஸ். மேலே கொடுத்துருக்குற அந்த டயக்ராமெட்டிக் ரெப்ரஸன்டேஷன் தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க.
Public sector enterprises must supply essential infrastructure for economic development, which are known as primary public utilities. ஸோ பப்ளிக் செக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எசென்ஷியலான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு இடமா இருக்கலாம், ஒரு ஸ்பேஸாக இருக்கலாம், இது எல்லாமே தேவை ஃபார் எக்கானமிக் டெவலப்மெண்ட். ஸோ இது வந்து ப்ரைமரியான பப்ளிக், ப்ரைமரினா ஃபஸ்ட்டு இது எல்லாமே எதுவுமே பண்ண முடியாது, எசென்ஷியலான யூட்டிலிட்டிஸ். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லைன்ஸ், ஷிப்பிங், ரயில்வேஸ், பவர் ஜென்ரேஷன், டெலிகம்யூனிகேஷன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் சென்டர் என்டர்பிரைசஸ் ஆல்சோ ஹாவ் டு ஹாவ் தி கண்ட்ரோல் ஆஃப் தி கமாண்டிங் ஹைட்ஸ் ஆஃப் தி எக்கானமி. கமாண்டிங் ஹைட்ஸ் அப்படின்னா ரொம்ப 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 முக்கியத்துவமான ஒரு விஷயங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபென்ஸாக இருக்கலாம், பேங்க்ஸாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே கமாண்டிங் ஹைட்ஸ் ஆஃப் எக்கானமினாலே என்ன சொன்னோம், வெல்த், இன்கம். ஸோ அதோட கமாண்டிங் ஹைட்ஸ்னால் இந்த எக்கானமிக்கு முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிற ஒரு விஷயங்கள் தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா they are to play an entrepreneurial role, which is in other words called capital intensive industries. Entrepreneurial businesses, for example iron ore, பெட்ரோ கெமிக்கல்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், மைனிங், ஷிப் பில்டிங்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் அண்டர் தி கவர்மெண்ட் மொனாப்லி. கவர்மெண்ட் மொனாப்லி அப்படின்னாலே கண்ட்ரோல் அண்டர் சிங்கிள் ஹெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆல்ரெடி பார்த்தோம், ரயில்வேஸ் எல்லாமே டைரெக்டாக கம்ஸ் அண்டர் த பப்ளிக் செக்டர். ஸோ டெலிகம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட், டிஃபென்ஸ், ரயில்வேஸ் இதெல்லாம். Fifth one is public sector enterprises which are extensively meant for high technology. High tech industries அப்படின்னு பார்த்தீங்கனாலே atomic research centers இது எல்லாமே தான். அடுத்தது வந்து consumers oriented public sector. Consumer oriented அப்படின்னு பார்த்தீங்கன்னா consumers also involved. For example drugs, paper, hotels இது எல்லாமே வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் செட் அப் இன் ஆர்டர் டு டேக் ஓவர் த சிக் ப்ரைவேட் யூனிட்ஸ். சிக் ப்ரைவேட் யூனிட்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட அழிஞ்சு போகிற இண்டஸ்ட்ரீஸ். ஸோ டெக்ஸ்டைல், இன்ஜினியரிங் இது எல்லாமே. அடுத்தது வந்து பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் விச் ஆர் செட் அப் பை ட்ரேட் கார்பரேஷன். ட்ரேடுக்கு வந்து யூஸ் பண்ணுறது FCI, CCI. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா which serves as a consultancy and engineering services, for example Mecon. ஸோ இப்படி தான் வந்து பப்ளிக் செக்டர் வந்து 9 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக வந்துட்டு இங்கே வகைப்படுத்துகிறாங்க. அடுத்தது வந்து நித்தி ஆயோக், நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நித்தி ஆயோக் ரீப்ளேஸ் 65 years old பிளானிங் கமிஷன். பிளானிங் கமிஷன் நம்ம பார்த்தோம்ல, ஸோ அதை வந்து இது ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. த பிளானிங் கமிஷன் ஹேஸ் பவர் டு allocate funds to ministries and states. This functions will now be at a finance. So finance ministry director வந்துருச்சு. நித்தி ஆயோக் வந்து ஃபார்ம்ட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா Jan 1st 2015. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சோஷியோ எக்கானமிக் டெவலப்மெண்ட். சோஷியோ எக்கானமிக்னாலே வந்துட்டு ப்ராசஸ் ஆஃப் சோஷியல் economic development of a society. ஸோ அதோட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, illiteracy and levels of employment. The new think tank is Niti Aayog can form a suitable platform in integrating the social sectors. So indicators of social economic development அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி. ஜிடிபினா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் ஆஃப் இக்கானமியை மெஷர் பண்ணுறது தான் இந்த கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட். ஒரு இக்கானமியோட சைஸை மெஷர் பண்ணுறது. ஸோ இட் சப்போர்ட்ஸ் இன் தி சோஷியோ economic development. The proportion of GDP by industrial sector, both private and public sector, has been increased. ஸோ இந்த ஜிடிபி வந்து போத் ஃபார் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் ரெண்டு செக்டர்ஸ்லையுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதனால் இன்டர்ன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இன்க்ரீசஸ் த கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் அண்ட் இன்க்ரீசஸ் பப்ளிக் ஸ்பெண்டிங். கவர்மெண்ட்டோட ஃபண்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், பப்ளிக் யூஸ் பண்ணுற மணியும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. ஸோ 2011 எடுத்த சென்சஸில் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன் இந்தியா வந்து ஃபார் மென் இஸ் 65.80 years அண்ட் விமென் வந்து பார்த்திங்கன்னா 68 வயசு. தி கவர்மெண்ட் ப்ரொவைட்ஸ் ஹை டிகிரி ஆஃப் ஹெல்த் மெஷர்ஸ். இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் மெஷர்ஸ், நிறைய ஹெல்த் ஓரியன்ட் வெல்ஃபேர்ஸ்லாம் நிறைய கொடுக்க ஆரம்பித்தாங்க த்ரூ அ நம்பர் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட நமக்கு வைரஸ் வருது, அதுக்கு வேக்சினேஷன் ஃப்ரீயாக கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் the government announced in the union budget 2018-19 the national health production scheme to serve poor and vulnerable families. அடுத்தது வந்து லிட்ரஸி த ரேட் ஆஃப் எஜுகேஷன். ஸோ ப்ரைமரி எஜுகேஷன் ஆல்ரெடி நமக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அடுத்து செகண்டரி எஜுகேஷனும் வந்து ஃப்ரீயாக பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் லிட்ரஸியில் வரும்.
ஸோ எஜுகேஷ்னல் ஸ்கில் பிளேஸ் an important ரோல். ஸோ ஒருத்தனுக்கு எஜுகேஷன் கொடுக்குறது தான் ரொம்ப ஒரு கண்ட்ரியோட சோஷியல் அண்ட் எக்கானமிக் டெவலப்மெண்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது. Sarva Shiksha Abhiyan is a Government of Indian flagship program. It is implemented for making free and compulsory education to the children of 6 to 14 years with life skills. The government also introduced RMSA. RMSA nothing but develop the secondary education தான். ஸ்மார்ட் கிளாஸஸ் வந்துருச்சு. இப்போ டேரெக்டாக நம்ம என்ன பார்க்குறோம், டிஜிட்டலாக வந்து படிக்கிறோம் நிறைய விஷயங்கள். இப்போ ஆன்லைனே நீங்கள் டிஜிட்டல் தான் படிக்கிறீங்க. அதே போல் லேர்னிங், ஃப்ரீ கம்ப்யூட்டர் ஸ்கில் கிளாஸஸ், ஈகோ ஃப்ரெண்ட்லி ஸ்டடிங் என்வாயர்மெண்ட், டிஜிட்டல் இந்தியா ஃபார் இன்க்ரீஸிங் தி குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு எஜுகேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் தி சோஷியல் அண்ட் எக்கானமிக் டெவலப்மெண்ட். அடுத்தது கிளியராக நமக்கு தெரியும், எம்ப்ளாய்மெண்ட். படிப்பு வந்தாலே, எஜுகேஷன் வந்தாலே வந்துட்டு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துடும். இண்டஸ்ட்ரீஸ் வந்தாலே வேலை வாய்ப்பு அதிகமாக வந்துடும். There is a clear shift in employment to secondary and tertiary sectors from primary sector. So a growing number of people moved urban areas in search of employment. So urban areas, ரூரல்லேருந்து அதிகமாக urban areasக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுது பார்த்திங்கன்னா, நிறைய ஸ்மார்ட் சிட்டிஸ் வந்து டெவலப் பண்ணுது. ஸ்மார்ட் சிட்டிஸ்னால் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும். ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ், ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸ், ஷாப்பிங் சென்டர்ஸ் எல்லாமே இருக்கிறது தான் ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லுவாங்க. To promote rural and backward areas in terms of employment, the government encouraged private sectors to start an industry in backward areas. ஸோ எல்லாருமே வந்துட்டு அர்பன் ஏரியாஸில் வந்துட்டாங்கன்னா ரூரல் ஏரியாஸ் யார் இருப்பா? கண்டிப்பாக மக்கள் அங்கே இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, நிறைய ஆண்டர்ப்ரினர்ஸை நீங்களும் அங்கே இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இங்கே பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணால் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது, அதை விட அதிகமாக அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்க, கண்டிப்பாக தண்ணி வேணும் அந்த இண்டஸ்ட்ரிக்காக. ஸோ தண்ணியை வந்து வர வைக்கிறாங்க. கரண்ட் வேணும், ஸோ அந்த இடத்துக்கே கரண்ட் வந்து வர வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. Provisions of house, clean drinking water and sanitization. Government sector provides housing facilities. நிறைய வீடுகள் கட்டி கொடுக்குறாங்க. ஹவுசிங் போர்ட்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர், தண்ணி வந்து கொடுக்குறாங்க. அண்ட் சானிட்டரி ஃபெசிலிட்டிஸ் அண்ட் க்ளீன் இந்தியா பிளானிங், ப்ரொவைடிங் க்ளீன் வாட்டர் அண்ட் சானிட்டரி ஃபெசிலிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸை வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் மேஜர் டிசீசஸை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணலாம். மேல் நியூட்ரிஷன், ஸோ சாப்பாடே இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களையும் வந்துட்டு நம்ம காப்பாற்றலாம். பை ப்ரொவைடிங் தீஸ் ஃபெசிலிட்டிஸ் த லைஃப் சைக்கிள் ஆஃப் த பீப்புள் இன்க்ரீஸஸ். ஸோ இது எல்லானால ஸோ மக்களோட வாழ்வாதாரம் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டர்ஸ். பப்ளிக் செக்டர்ஸோட இம்பார்ட்டன்ட். First one is public sector in capital formation. The role of public sector in collecting, saving and investing them during the planning period has been very important. ஸோ நம்மளோட ஃபினான்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, தேவையான நேரத்தில் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது இக்கானமிக் டெவலப்மெண்ட். இக்கானமிக் அப்படின்னாலே வெல்ஃபேர், இன்கம் எல்லாமே வந்துட்டு இதில் வந்து வந்துடும். ஸோ ஹெவி அண்ட் பேசிக் இண்டஸ்ட்ரீஸ், அயர்ன், ஸ்டீல், ஷிப்பிங், மைனிங் எல்லாமே வந்துட்டு ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுறாங்க டு ஸ்மாலர் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இன்டர்ன் இந்தியாவோட இக்கானமி டெவலப் ஆகுது. அடுத்தது பேலன்ஸ்ட் ரீஜனல் டெவலப்மெண்ட். பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் ஹேவ் லொக்கேட்டட் தியர் பிளான்ஸ் இன் தி பேக்வர்ட் பார்ட். நம்ம ஆல்ரெடி அங்கே பார்த்தோம். ஸோ பேக்வர்ட் பார்ட்ஸ், அதாவது ரூரல் ஏரியாஸில் வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வரதுனால அந்த ஏரியாவுக்கு தண்ணி, எலக்ட்ரிசிட்டி, டவுன்ஷிப், மேன் பவர், எம்ப்ளாய்மெண்ட் இது எல்லாமே இங்கே அவங்களுக்கு கிடைக்கிது. அடுத்தது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன். ஸோ ஆப்வியஸ்லி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும். பப்ளிக் செக்டர்ஸ் ஹவ் கிரியேட்டட் மில்லியன்ஸ் ஆஃப் ஜாப்ஸ். நிறைய ஜாப்ஸ் வந்து மக்களுக்கு கிடைக்குது. த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எம்ப்ளாய்ட் டியூரிங் தி இயர். ஸோ ஒரு சின்ன எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. அதில் வந்து 2011 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 lakh மக்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட், நியூ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. பப்ளிக் செக்டர்ஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட் அ லாட் டுவர்ட்ஸ் தி இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஒர்க்கிங் அண்ட் living conditions of workers. சரியா? as a employer, model employer. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங். ஸோ நம்ம ப்ராடக்ட்ஸ் நம்ம இங்கேயே தயார் பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ இந்தியாவோட எக்ஸ்போர்ட் ஆப்வியஸ்லி இன்க்ரீஸ் ஆகும். The STC, the State Trading Corporation, MMTC, Mineral and Metals Trading Corporation, அதுக்கப்புறம் இந்துஸ்தான் ஸ்டீல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இவங்க எல்லாமே வந்துட்டு எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே டெவலப் பண்ணி மற்ற கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தீஸ் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். ப்ரொடெக்ஷன் டு சிக் இண்டஸ்ட்ரீஸ்.
sick industries நம்ம சொல்லணும் ஆல்ரெடி அழிஞ்சு போகிறது அப்படின்றத நான் சொன்னேன். ஸோ டு ப்ரிவெண்ட் sick unit closing downs, taking over their responsibility and prevent many people from getting unemployed. Not only this, but it also prevents unnecessary locking of capital, land, building and machinery. ஸோ ஒரு சில டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அழிஞ்சு போகுதுன்னா அதை எடுத்து அதை வந்து ஓவர் கம் பண்ணி அதுக்கு தேவையான விஷயங்களையும் சப்போர்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இம்போர்ட் சப்ஸ்டியூஷன். இம்போர்ட் அப்படின்னா உள்ளே வர்றது ப்ராடக்ட்ஸை வந்து வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம கண்ட்ரிக்கு யூஸ் பண்ணுறது, ஏன் நம்மளே வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியாதா அப்படிங்கிற விஷயங்களை இங்கே பண்ணுறாங்க. ஸோ சம் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் ஸ்டார்டட் ஸ்பெஷலி to produce goods which were formerly imported and to save foreign exchange. ஸோ சொன்னது தான், ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை தவிர்த்து இங்கே டைரெக்டாக இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஓஎன்ஜிசி, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷன், இந்தியன் ஆயில் காப், அதுக்கப்புறம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ், இது எல்லாமே வந்துட்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை வந்து சேவ் பண்ணியிருக்காங்க பை த வே ஆஃப் இம்போர்ட் சப்ஸ்டியூஷன். த லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டர் எம்ப்ளாயி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் ரயில்வேஸ் தான். ஸோ இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க, பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர்ஸ். ஸோ பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர்ஸோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பப்ளிக் செக்டர் டேரெக்டாக வந்து கவர்மெண்ட் ஓன், இது வந்து டேரெக்டாக வந்துட்டு ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ்னால ஓன்ட். ஸோ இங்கே இருக்கிற ரெவன்யூ வந்துட்டு இட் இஸ் பேஸ்ட் அப்பான் தி டாக்ஸஸ், இன்கம் அண்ட் சர்வீசஸ், ஃபீஸ், டியூட்டிஸ், இது எல்லாமே பப்ளிக் செக்டரில் வரும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூவிங் ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ் ஆர் பை டேக்கிங் லோன்ஸ். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபென்ச்சர்ஸ்னால் சர்டிஃபிகேட் வவுச்சர், ஒரு டெப்ட், அதாவது கடனீட்டு பத்திரம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு லோன் எடுக்கிறீங்க, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரைவேட் செக்டர்ஸ் ரன் ஆகுது. அடுத்து வந்து பப்ளிக் செக்டர் என்ஷூர்ஸ் த ப்ராப்பர் வேஜஸ். ஸோ மக்கள்கிட்ட கரெக்டாக பணம் போய் பணம் போகுதா அப்படின்றதுல வந்துட்டு பப்ளிக் செக்டர் இஸ் பர்ஃபெக்ட், ஓகே, அண்ட் ஜென்யூன். ஆனால் வந்துட்டு ப்ரைவேட் செக்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மக்களோட உழைப்பை வாங்கிப்பாங்க, பட் அதுக்கு தேவையான ஊதியத்தை அவங்க கொடுக்குறதில்ல. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் நாட் அலவ் டு கான்சன்ட்ரேட் ஹியூஜ் வெல்த் இன் ஃபியூ ஹேண்ட்ஸ் ஆர் ரிச் பீப்புள். ஸோ ஒரு பெரிய ஷேர் ஆஃப் மணியை வந்துட்டு ரிச் பீப்புள் இந்த கண்ட்ரிக்கு கான்சன்ட்ரேட் பண்ணல. அதுவே வந்து ப்ரைவேட் செக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காமன் மேன், ஸோ அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டுக்காக தானே நடக்குது. ஸோ அவங்களோட ஓன் ப்ராஃபிட்காக நடக்குதுன்னா ஒரு பெரிய ஆள் தான் அந்த கம்பெனியை ரன் பண்ணுறது. அந்த பெரிய ஆள்கிட்டயே நிறைய வெல்த், நிறைய காசு இருக்கும். ஆனால் மக்கள்கிட்ட கம்மியான ஷேரு, கம்மியான சேலரி தான் கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டர்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் என்எல்சி, செயில், பிஎஸ்எல். ப்ரைவேட் செக்டர்ஸ் வந்து டிவிஎஸ் மோட்டர், அசோக் லேலண்ட், டாடா ஸ்டீல், இது எல்லாமே. ஸோ இங்கே வந்து டேக்ஸ் எவேஷன் கிடையாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் எவேஷன் பண்ணுவாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் ஓரியன்ட், மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது தான். இது வந்து எல்லாமே அவங்களோட ஓன் ப்ராஃபிட்காக தான். ரெசர்வேஷன்ஸ் ஆர் இம்ப்ளிமெண்டட், ப்ரையாரிட்டி இஸ் கிவன் டு தி பேசிக்லி டு தி சோஷியலி பேக்வர்ட் பீப்புள். இங்கே அந்த மாதிரி எந்த ஒரு ரெசர்வேஷனும் கிடையாது. ஸோ இதுதான் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர்ஸ்குள்ள டிஃப்ரென்சஸ். லாஸ்ட் டாபிக் இஸ் ரிகார்டிங் த ப்ரைவேட் செக்டர்ஸ். The segment of the national economy that is owned, controlled and managed by private individuals. So private individuals own பண்ணுறது தான் private sectors ன்னு சொல்லுவோம். These private sector companies are divided on the basis of sizes. So based on the sizes வந்து big scale or small scale businesses அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம், which are privately or publicly traded organization. They can either be formed in two ways. ஒன்று, they can be created by the formation of new enterprises or by the privatization of any public sector enterprises. என்ன சொல்கிறாங்க, இது எப்படி வந்து ப்ரைவேட் செக்டர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டேரெக்டாக ஒரு புதுசாக ஒரு ப்ரைவேட் செக்டர் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு பெரிய இண்டிவிஜுவல் இந்த கம்பெனி. ஸோ ஒரு ஆள் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆள் வந்து ஒரு புது கம்பெனி ஆரம்பிக்கிறாரு, அது வந்து ப்ரைவேட் செக்டர். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பப்ளிக் செக்டர் இருக்குது, அதில் ஒரு சிலதை மட்டும் ப்ரைவேட்டுக்கு தனியாக இருக்க விடுறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு செய்யலாம். ஸோ ரெண்டு விஷயங்கள், ஒன்று டைரெக்ட்லி அவங்க ப்ரைவேட்டாக க்ரியேட் பண்ணுறது, இன்னொன்று வந்து பப்ளிக்லேருந்து நம்ம சொன்னோம்ல டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அது வந்து இங்கே நடக்கலாம். Private sector is a part of country's economic system that is run by the individuals and company rather than by government. So இது நம்ம already தெரியும். So even the vast expansion of public sector, the contribution of the private sector continued to be very large. This was due to the development of medium, small and very small or micro industries. அடுத்து பார்த்தீங்கன்னா also the contribution of products of cottage and village industries and small scale industries is a major portion of wholesale and retail trade. ஸோ இங்கே வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஸ்மால் ஸ்கேலாக இருக்கலாம், இல்லை லார்ஜ் ஸ்கேலாக இருக்கலாம், மைக்ரோவாக இருக்கலாம், மினியாக இருக்கலாம். ஸோ இந்த ரா ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸும் வரலாம். ஸோ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ரைவேட் செக்டர் டுவர்ட்ஸ் நேஷ்னல் ப்ரொடக்ஷன் இஸ் ஹையர் தேன் பப்ளிக் செக்டர். ஸோ ஒரு எக்கானமியோட
வெல்த், அதாவது இந்தியன் எக்கானமியோட ரேட் வந்துட்டு பப்ளிக் செக்டர் கிட்டேருந்து வர ஃபினான்ஸை விட ப்ரைவேட் செக்டர் கிட்டேருந்து வர ஃபினான்ஸ் அதிகமாகவே இருக்குது. Private sector is dominant in road, ship and airways transport and also in consumer industries. நமக்கு நிறைய ஏர்வேஸ் பார்த்துருக்கோம், ப்ரைவேட்லி ஓன்டு ஜெட் ஃப்ளைட்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அது எல்லாமே வந்துட்டு ரெவென்யூ நம்ம இந்தியன் எக்கானமிக்கு கொடுக்குது. ஸோ மேஜரான ப்ரைவேட் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விப்ரோ, ஐசிஐசிஐ, ஹிந்துஸ்தான், டாடா குரூப்ஸ், ரிலையன்ஸ், ஆதித்யா பிர்லா, இன்ஃபோசிஸ், இது எல்லாமே ப்ரைவேட் கம்பெனிஸ். இது எல்லாமே ஹை டாப் ரெவென்யூ ஏர்னிங் கம்பெனிஸ்னு கூட நம்ம சொல்லலாம். Final topic is the function of private sectors. In the private sectors oda function enna appdin pathina, its main function is to create innovation புது ideas and modernization. So this drives them to innovate new techniques of production and manage the production activities in a scientific manner. So புது machines, புது technology வந்து இவங்க உள்ள எடுத்துட்டு வராங்க to make man's work much easier. Develop and maintain infrastructure services. பெருசான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை வந்து டெவலப் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் எக்ஸ்பேண்ட் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸஸ். ஒரு பிஸ்னஸை வந்து சின்னதாக ஆரம்பித்தாங்கன்னா அதோட முடக்கிட மாட்டாங்க. ஸோ அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், இந்த பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ப்ரொமோட் ஹியூமன் கேபிட்டல் டெவலப்மெண்ட் டு ஹெல்ப் வல்னரபிள் குரூப் எஸ்பெஷலி டு பார்ட்டிசிபேட் இன் தி லேபர் மார்க்கெட் அண்ட் என்கரேஜ் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் பை ப்ரொமோட்டிங் கம்யூனிட்டி பிஸ்னஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ்ஸ். ஸோ நிறைய மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. சின்ன ஸோ அவங்களோட படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வேலை வாய்ப்பை கொடுக்குறாங்க. அதே போல் ஸ்மால், மைக்ரோ அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸை வந்து டெவலப் பண்ணுறாங்க பை டேக்கிங் இன் தியர் ப்ராடக்ட்ஸ். In India, being an mixed economy has assigned a greater importance on the private sector. Private sector வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்குது ஃபார் அட்டெய்னிங் rapid very ஃபாஸ்டான economic development. The most dominant sector இந்தியாவில் இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அக்ரிகல்ச்சரல் செக்டர், டெய்ரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, இது எல்லாமே வந்து ப்ரைவேட் செக்டரோட அண்டர்டேக்கிங்கில் தான் இருக்குது. Thus, private sector is playing an important role in managing the entire agricultural sector. So, agricultural sector வந்து private owned இருக்குது. So, they are important because they provide the food supply to the whole country. Moreover, the major portion of industrial sector engage in the non-strategic and light areas that producing டியூரபிள்ஸ் அண்ட் நான் டியூரபிள்ஸ், எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல்ஸ், டெக்ஸ்டைல், இதில் எல்லாமே வந்துட்டு ப்ரைவேட் செக்டர் கீழே தான் இருக்குது. The social and economic challenges before the country are great. To meet the targets in structural transformation and economic growth, public sector and private sector must join hand. ஸோ நம்மளோட கண்ட்ரியில் ஒரு economic development நடக்கணும் அப்படின்னா ரெண்டுமே இருக்கணும். Not only just the private sector, not only just the public sector, but both private and public sector together அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லெசனில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் செக்டர்னால் என்ன, ப்ரைவேட் செக்டர்னால் என்ன, ஜாயின்ட் செக்டர்ஸ்னால் என்ன. ஸோ அவ்வளோதான். இது ஜஸ்ட் ஜென்ரல் லெசன். இஃப் யூ நோ யூ கேன் ரைட் இட் ஆன் யுவர் ஓன். ஓகே, ஸோ வித் திஸ் லெசன் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட புக் பேக் போடுறேன். If you have any doubts, post your queries. I'll get them clarified. Thank you, students.